இதுவரையில் கவின் செல்வ கணேஷ் படுகொலையை கண்டித்து பாஜக தரப்பை சார்ந்த யாரும், ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங்க பரிவாரங்களை சார்ந்த யாரும் கண்டனம் தெரிவிக்கவில்லை என்பதும் கவனத்திலே கொள்ள வேண்டும். இதுபோன்ற ஆணவ கொலைகளை ஊக்கப்படுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். சாதி பெருமைகளை ஊக்கப்படுத்துகிறார்கள். ஆகவே சாதியவாத மதவாத அமைப்புகளை கண்காணிக்க வேண்டும், அவர்களின் நடவடிக்கைகளை கண்காணிக்க வேண்டும், முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். பிற சாதிகளுக்கு எதிராக, பிற மதங்களுக்கு எதிராக பரப்பப்படும் வெறுப்பு அரசியலை அனுமதிக்கக்கூடாது. தமிழ்நாடு அரசு மிகவும் எச்சரிக்கையாக இருந்து இது போன்ற வெறுப்பு அரசியலை பரவ விடாமல் தடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்வதோடு, ஆணவ கொலைகள் தடுப்புச் சட்டத்தை இந்திய ஒன்றிய அரசு நிறைவேற்றும் என்று காத்திருக்காமல் மாநில அரசுக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி மாநில அரசுக்கான ஒரு சட்டத்தை, தமிழ்நாடு மாநிலத்திற்கான ஒரு சட்டத்தை நிறைவேற்றி பிற மாநிலங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். பீகாரில் சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற உள்ளது. அதனையொட்டி தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிற சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் அது மிகவும் விமர்சனத்திற்குள்ளாகி இருக்கிறது, கடும் கண்டனத்திற்குள்ளாகி வருகிறது. SIR என்று சொல்லப்படக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நிறுத்தப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அனைத்தும் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் வலியுறுத்தி வருகிறோம். ஆனால் அதை விவாதிப்பதற்கு கூட நாடாளுமன்ற மக்களவைத் தலைவர், மாநிலங்களவைத் தலைவர் அனுமதிக்கவில்லை. இதனால் தொடர்ந்து நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நாளில் இருந்து எதிர்க்கட்சிகளின் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. 2003க்கு முன்னால் வாக்காளர்களாக தங்களை பதிவு செய்து கொண்டவர்கள் மற்றும் 2003க்கு பின்னால் வாக்காளர்களாக பதிவு செய்து கொண்டவர்கள் என்று இரு தரப்பாக பிரித்து 2003க்கு பின்னால் பதிவு செய்தவர்கள் தாங்கள் அந்த பகுதியில் குடியுரிமை பெற்றவர்களாக வாழ்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் ஆவணங்களை ஆன்லைன் மூலம் பதிவேற்றம் செய்ய தேர்தல் ஆணையம் வலியுறுத்துகிறது. அந்த நடவடிக்கையின்படி இதுவரையில் பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கியிருக்கிறார்கள் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. மேலும் பல லட்சம் பேரை நீக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. இவ்வாறு வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டவர்களில் பெரும்பான்மையானவர்கள் சிறுபான்மை மற்றும் பட்டியல் சமூகங்களை சார்ந்தவர்கள் என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு திட்டமிட்ட ஜனநாயக விரோத நடவடிக்கையை தேர்தல் ஆணையத்தின் மூலம் மோடி அரசு மேற்கொண்டு வருவது மிகவும் ஆபத்தானது. இது தமிழ்நாட்டுக்கான நடவடிக்கையாகவும் விரைவில் மாறும். இந்தியா முழுவதும் உள்ள ஒவ்வொரு மாநிலத்திலும் இதை நடைமுறைக்கு கொண்டு வர தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது.
வட மாநிலங்களை சார்ந்தவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 70 லட்சம் 80 லட்சம் பேர் தொழிலாளர்களாகவும் வியாபாரிகளாகவும் இங்கே குடியேறி இருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரம் கிடைக்கிறது. அவர்களை எல்லாம் இங்கே வாக்காளர்களாக சேர்க்கிற முயற்சியும், அண்மை காலமாக வந்து போகிற அவர்களை தமிழ்நாட்டின் வாக்காளர்களாக சேர்க்கிற முயற்சியும் அவர்களின் செயல் திட்டத்திலே இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு விரிவான விவாதத்தை நடத்துவதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. அகில இந்திய அளவில் காங்கிரஸ் தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சிகள் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கிற சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற சூழலில் தமிழ்நாடு அரசு இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய வகையில் இது குறித்து முடிவெடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. ஆணவ கொலைகள் தடுப்புச் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வருகிற 9ஆம் தேதி ஆகஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலைநகர் சென்னையில் எனது தலைமையிலும் அனைத்து மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கிறேன். தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்கனவே இது குறித்து தேர்தல் வாக்குறுதியில் ஆணவ கொலை தடுப்புச் சட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று கூறியிருக்கிறது. ஆகவே அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. இந்த மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கு. 2008 நடந்தது. அதில் தொடர்புடைய 7 பேரும் இப்போது விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏடிஎஸ் என்கிற ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் அந்த வழக்கை விசாரித்தது. பின்னர் அதனை என்ஐஏ விசாரணைக்கு மாற்றினார்கள்.